பாம்பன் கடல் பகுதியில் நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த 90 லட்சம் ரூபாய் மதிப்பிலான படகு ஒன்று நடுக்கடலில் தீப்பிடித்து எரிந்தது. இதுகுறித்த கூடுதல் விவரங்களை நமது செய்தியாளர் ஆனந்தன் வழங்க கேட்கலாம். ஆனந்தன், இந்த விபத்து எப்படி நடந்தது அப்படிங்கிற விவரங்கள் தெரிய வந்திருக்கா? இந்த விபத்துல அந்த படகு முற்றிலுமா சேதமடைஞ்சிருக்கா? என்ன நிலவரம்? பிரியதர்ஷினி, பாம்பன் தென்கடல் பகுதியில நேற்று காலை அதிகாலையில காலின்ஸ் என்பவருக்கு சொந்தமான படகு நிறுத்தி வைக்கப்பட்டிருந்தாங்க. இன்று அதிகாலையில ஒரு 4 மணி அளவில் திடீரென அந்த படகு தீப்பிடித்து எரிந்துள்ளது. காற்றின் வேகம் காரணமாகவும் அதே போல அதிகாலை என்பதாலும் யாருமே இந்த படகு எரிஞ்சதை கவனிக்கல. அதனால முற்றிலும் சேதம் அடைஞ்சதா தகவல் சொல்றாங்க. அதாவது படகுடைய மதிப்பு 90 லட்சம் ரூபாய் மதிப்புள்ள பொருள் மொத்தமாக எரிஞ்சு நாசமாயிருச்சு. இது குறித்து மெரைன் போலீசார்ட்ட தகவல் கொடுக்கும்போது போலீசார் விசாரணையில என்ன தெரிய வருதுன்னா, அதாவது இந்த படகு கடந்த ஒரு 10 தினங்களாக கரையில் நிறுத்தி வேலை பார்த்திருக்காங்க. வேலை பார்த்து படகு மீன் பிடிக்க தயாராகவே நேற்று காலையில தான் அந்த படகு நடுக்கடலில் இறக்கியிருக்காங்க. இந்நிலையில இந்த தீப்பிடித்த சம்பவம் குறித்து விசாரணைக்கும் போது படகுல பொருத்தி இருந்த பேட்டரியோட மின் கசிவு ஏற்பட்டு முற்றிலுமாக சேதம் அடைஞ்சிருக்க முதல் கட்ட தகவல் தெரிஞ்சிருக்கு. தென்கடல் பகுதியில நடுக்கடல்ல படகு எரிஞ்சது அந்த பகுதி மீனவர்களிடையே ஒரு அச்சமான ஒரு உணர்வை ஏற்படுத்தி இருக்குது. பிரியதர்ஷினி, விவரங்களை வழங்கியதற்கு நன்றி ஆனந்தன்.